जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला प्रभुपादी महाराज करणम, என் குருநாத கருணம். நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவத் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பக்கத்துக்கும் முடியவனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. என்ன ப்ரோ நீ முடிச்சிங்க? ஸ்கூலில் அடிக்கிச்சிட்டாங்களா? விட்டு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு நீட்டாக வச்சுருந்தீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா வந்துச்சு. இந்த மொத்தம் அடிச்சிங்க ப்ரோ? ப்ரோ புது ரூல்ஸா? பள்ளி நீங்கள் தானே? हरे कृष्णा. हरे कृष्णा. हरे प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा. उषा मध्य स्नेह मध्य पनीर प्रभु. हरे कृष्णा प्रभु. ஸ்ரீமத் பாகவதம் போகிறதுக்கு முன்னாடி இந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்? தைப்பூசமா? அது சண்டே ப்ரோ. நாளைக்கு என்னது? நித்யானந்த திரியோதசி. நாளைக்கு வந்து பைமி ஏகாதசி. நாளைக்கு வராக துவாதசி. ரெண்டும் சேர்ந்து வருது. தென் 3வது சட்டர்டே வந்து நித்யானந்த திரியோதசி. ஓகேவா? அதனால் வந்து இந்த 3 இது சேர்ந்து வரதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மங்களம். அண்ட் ஆல்சோ சண்டே வந்து தைப்பூசம். கரெக்டாக பண்ணி நவீன் பிரபு. ஓகேவா? அதனால் வந்து நம்ம நாளைக்கு நித்யானந்த திரியோதசி பற்றி நான் வந்து ஆன்லைனில் பேச போகிறேன் ஜூம் கிளாஸில். யார் டைமும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்னேமதி கமான். ஓகே, நம்ம நித்யானந்த பிரபு கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில் வந்து குரு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஆதி குரு வந்து பார்த்திங்கன்னா யார் வரணி? லார்ட் நித்யானந்தா பலராமர். ரவி பிரபு. நித்யானந்த பிரபுனா யார் பிரபு? இங்கே எங்கே இருக்காங்க? இங்கே எங்கே இருக்காங்க? சுற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள். எங்கே இருக்காங்க? அந்த மூலையில் இருக்காங்களா? அந்த மூலையில் இருக்கிற யார் பிரபு? அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறா இல்லை அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறா? ப்ளூ கலரா? எல்லோ கலரா? ப்ளூ கலர் வந்து பிரபு நித்யானந்த பிரபு பலராமர். எல்லோ கலர் வந்து சைத்தன்ய மகாபிரபு. யார்? சைத்தன்ய மகாபிரபுனா கிருஷ்ணர். நித்யானந்த பிரபுனா பலராமர். அது நித்யானந்த பிரபு கலியுகத்து பலராமர், கலியுகத்து நித்யானந்த பிரபு வந்தார். அவர் தான் நம்மளோட குரு தத்துவம். அதனால் அவர்கிட்ட நித்யானந்த பிரபு கிளாஸ் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்மளுடைய பக்தி நல்லபடியாக முன்னேறணும். அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம பாவ கிளாஸும் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும். கிருஷ்ண பக்தியில் எல்லோரும் முன்னேறணும். ஓகேவா? ஒரு வாட்டி வரணி உற்சாகமாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ நித்யானந்த திரியோதசிக்கு, வராக துவாதசிக்கு, ஜெய் பைமி ஏகாதசிக்கு, தைப்பூச ஃபெஸ்டிவலுக்கு ஹரே கிருஷ்ணா. பிகாஸ் லார்ட் முருகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரபு. இல்லையா? கடை இல்லையா? இம்பார்ட்டன்ட் இல்லையா? இம்பார்ட்டன்ட் இல்லையா முருகா? ஏன் இம்பார்ட்டனே? ஏன் இம்பார்ட்டனே? முருகர் இம்பார்ட்டன்ட் இல்லையா பிரபு? ஏன் இம்பார்ட்டனே? முருகர் இம்பார்ட்டன்ட் இல்லையா பிரபு? ஏன் இம்பார்ட்டன்ட் பிரபு? தமிழ் கடவுள். ஏன் பக்கத்தில் வந்து ஒரு ஆப்பிரிக்காரன் விழுந்தானா அவரை காப்பாற்ற மாட்டார் முருகர்? அப்புறம் ஏன் இம்பார்ட்டனு? கிருஷ்ண பற்றி கேட்குறேன். நீங்கள் மக்களுமே பதில் சொல்லக்கூடாது, நம்ம பக்தருமே பதில் சொல்லணும். சிவன் மகனா இல்லையா? அவர் ஒருவேளை சிவபிரம்ம மகனா இல்லைன்னா நோ மாதாஜி, நோ. சேம் அதே லார்ட் முருகா இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்? வாய்? ஏ கைத்தட்டு கொடுங்க. தட் இஸ் ஆன்சர். சேனாதிபதியானம் அகம் கார்த்திகேயா, சாப்டர் 10 டெக்ஸ்ட் 31. சேனாதிபதியான அகம் கார்த்திகேயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்றைக்கி தான் அங்கே டைப்பிங்கில் கிளாஸ் கொடுக்கும்போது சொன்னேன். இது சொல்லி நான் அழகாக சொன்னார். இங்கே தான் சொன்னார். நம்ம இஸ் கிரேஸ் நம்ம கௌரவ கோபால் பிரபு வந்து கேள்வி கேட்டிருந்தார். இங்கே தான்
ஞாபகம் இருக்க மாதிரி இந்த கிளாஸு பிரபு. நான் வந்து ராமர் ஒர்க்ஷிப் பண்ணுற மகாராஜ். என்னால் வந்து ராமருடைய இதுலேருந்து என்னால் எனக்கு இதாக முடியல. பட்டு நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், நம்ம ராமர் கான்சியஸ்னஸ் இல்லை. ஆனால் பட் இருந்தாலும் ராமர் என்னை வந்து நான் விட முடியலன்னு. தென் மகாராஜ் எல்லாம் கிளாஸ் சொன்னார். ஒரு ஆன்சர் சொன்னார், கேசவதிருதா மீன சரீரா, கேசவதிருதா நரஹரி, எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட இருந்தால் எல்லாம் அவர் தான் வருது. நம்ம ஒர்க்ஷிப் என்னது ராமர் ஒர்க்ஷிப் பண்ணும்போது அந்த ராமர் மூலியமாக கேசவதிர ராம சரீரா, அந்த ராமர் மூலியமாக நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும். அதே போல் சேனாதிபதியானம் அகம் கார்த்திகையா சாப்டர் 10 டெக்ஸ்ட் 31 நினைக்கிறேன். கரெக்டாக மாதாஜி போட்டிருக்கா? அது ஸ்லோகம் படிக்கிறீங்களா மாதாஜி? மாதாஜி படிப்பாங்க, எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. பாவனா பாவதம் அஸ்மி ராமா சாஸ்திரா அஹம் ஜாஷனம் மக்ராஸ் தஸ்மி ஸ்ரோதசம் அஸ்மி பகவத்கீதை ஜானவி. அது 32 பாருங்க. சரி, பிறகு நம்ம தேடுவோம். மதிஜி அது தேடினா கிடைக்கும். அது ஸ்லோகம் போடணும். அது க்ளோரிஃபை லார்ட் முருகா இன் பகவத்கீதை போட்டிங்கன்னா டக்குன்னு ஸ்லோ காட்டும். சட்டை எனக்கு சட்டை வர மாட்டேன் கண்ணுக்கு. சரி, ஓகே, வாட் எவர். பகவத்கீதையில் பகவான் சொல்லிக்கிறாரு. ஓகேவா? இப்போ கிடச்சுன்னு சொல்லுங்க மதிஜி, ஸ்லோகம் கிடச்சுன்னு சொல்லுங்கள். தென் நம்ம வந்து லார்ட் முருகா பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் வருவோம்? பகவானோட இல்லை, அந்த லார்ட் முருகாவை கிருஷ்ணராக நம்ம பார்க்கணும், பகவானாக பார்க்கணும். ஏன்னா நான் தான் முருகராக வரேன், நான் தான் சிவபெருமானாக வரேன், நான் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வரேன். ஏன்னா அங்கே வந்து பார்க்கும்போது யாராக பார்க்கணும்? நவீன் பிரபு பகவானாக பார்க்கணும். ஏன்னா பகவான் கிட்டேருந்து எல்லாம் வராங்க. புரியுதா ரவி பிரபு? ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் சாப்டர் 6 டெக்ஸ்ட் 35. நீங்கள் நம்ம வந்து இந்த அத்தியத்தை முடிக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? 35 36 அண்ட் சாரி 35 நீங்கள் 36 சரி வந்து 36 37 அண்ட் 38 முடிச்சிடுவோம் நீங்கள். ஓகே, 36. சர்வம் தத் இதம் ஆக்யாதாம் ய புருஷ்டோ அஹம் द्वयानगा जन्म कर्म प्रशस्यं मे भवद सात्म दोषणं सर्वं तत् इदम् आख्यदाम् यद् पृष्टो अहं द्वयानगः जन्म कर्मा रशस्यं मे भवदस्सात्म दोषणं. ओके, सर्वम எல்லா, தத் அந்த, இதம் இது, ஆக்கியாதம் விளக்கினேன், யத் எதெல்லாம், புருஷ்டா கேட்கப்பட்டது, அகம் என்னிடம், திவ்யா உங்களால், அனகா பாவங்கள் இல்லாமல், ஜென்மா பிறப்பு, கர்மா செயல்கள், ரகசியங்கள், மே என்னுடைய, பவதா உங்களது, சா மேலும், ஆத்மா தோஷணம் திருப்தி. மொழிபெயர்ப்பு. ஏனாபல சுபத்ரா வாராணிக்கு. மொழிபெயர்ப்பு. வியாசதேவரே, நீர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டீர். நீர் கேட்டபடியே எனது பிறப்பு மற்றும் தன்னுணர்வுக்கான செயல்கள் ஆகியவற்றை நான் விளக்கினேன். இவை அனைத்தும் உம்முடைய சொந்த திருப்திக்கு உதவும். ஓகே, நம்ம இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ். Oh Yasadeva,
You are free from all sins. Thus I have explained my birth and activities for self-realization as you asked. All this will be conducive to your personal satisfaction also. தேங்க்யூ மாதாஜி. நம்ம புப்பட்டு ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா அது சேர்த்து நான் கிளாஸ் கொடுத்துறேன். 37 சுதா உவாச்சா ஏவம் சம்பஷ்ய பகவான் ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாஷவி சுதம் அமந்தர்ய வீணாம் ரணயன் யஹோ யத்ருச்சிகோ முனிஹி. மொழிபெயர்ப்பு. சுத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறு வியாசதேவரிடம் கூறிய பின் ஸ்ரீல நாரத முனி அவரிடமிருந்து விடைபெற்று அவரது வீணையை வாசித்துக் கொண்டு மனம் போன போக்கில் புறப்பட்டு சென்றார். 38 அஹோ தே முதல் இங்கிலீஷ் விஜயமாத படிங்க. Sutta Goswami said, thus addressing Vyasadeva, Srila Narada Muni took leave of him and vibrating on his veena instrument, he left to wander at his free will. வீணா அதுலேயும் வீணா தான் வந்து. Veena. ஓகே. 38 அஹோ தேவரிஷி தன்யோ ஓகே. அஹோ தேவரிஷி தன்யுயாஹம் அஹோ தேவரிஷி தன்யோயம் யத் கீர்த்திம் சங்கத்வனா காயன் மாத்யன் இதம் தனந்திர்யா ரமயதி ஆதுரம் ஜகத். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல நாரத முனிவர் பரமபுருஷ பகவானின் செயல்களை புகழ்வதால் அவருக்கு எல்லா புகழும் வெற்றியும் உண்டாகட்டும். பகவானை துதிப்பதால் அவர் தாமே மகிழ்ச்சி அடைவதுடன் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா துன்பப்படும் ஆத்மாக்களுக்கும் உற்சாகத்தையும் ஊட்டுகிறார். இங்கிலீஷில் மதுஜி வேறு கேசவகாந்த மதுஜி இருக்கீங்களா? இங்கிலீஷா தமிழா படிக்கிறீங்களா? ட்ரான்ஸ்லேஷன் சரிங்க. பஞ்சாபி படிச்சுங்க. All glory and success to Srila Narada Muni because he glorifies the activities of the personality of Godhead, and so doing, he himself takes pleasure and also enlivens all the distressed souls of the universe. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பை கொண்ட 6ஆம் வாக்கியத்துக்கான பக்தி பேதான பொருளை இவ்வாறு நிறைவேறுகின்றது. சாப்டர் 6ஓட கன்க்ளூஷன் முடிந்து விட்டது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் தொடர்ந்து யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க? ரவி பிரபு, ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு. வாசுதேவரா? வியாசதேவர். நாரதர் யார் பிரபுங்க? குரு. வியாசதேவர் சிஷ்யர். ஓகே பிரபு. இந்த அத்தியத்தோட 2 பேர் கேள்வி கேட்கறத நான் முடிச்சிட்டேன் பிரபு. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு லெவலுக்கு போவோம். அடுத்த கட்டம் யாரோட தலைப்பு? துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். இது அடுத்த கட்டம். அதாவது இது ஒன்றும் வெறித்தனமாக இருக்கும். அது ஒன்றும் வேறு லெவலில் இருக்கும். ஃபயர் இல்லை, எல்லா இடத்துலையும் ஃபயர் இருக்கும். ஏன் துரோணன் மகன், ஒரு பிராமணன் மகன் ஏன் தண்டிக்கப்பட்டான்? பிராமணன் தகுதி எப்படி இழந்தார் அஸ்வத்தாமனுக்கு என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சு?
ஒரு பிராமணனுடைய குவாலிட்டி எப்படி இழக்கப்படுது, தென் பக்தராக நம்ம எப்படி இருக்கணும். ஸோ மெனி டீச்சிங்ஸ் மதஜி நிறையா இருக்குது பிரபு. வாங்க பிரபு, வெல்கம் டு பாகவன் கிளாஸ். ரமேஷ் பிரபுக்கு ஜெய் ஏத்திரி கொடுங்க. அவருக்கு சொன்னோடனே வந்துட்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா பானுமதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அம்மாவா அம்மா வணக்கம்மா, உட்காருங்க. மதி அவங்களுக்கு நாக்கில் உட்காந்துட்டோம். முடியல மேலே நீ சேரில் உட்காந்துங்க. உட்காருங்களா? ஓகே. அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே நாரதர் வந்து பகவான் பற்றி பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, நாரதர் வந்து வியாசதேவர்கிட்ட தன்னோட கதையை சொல்கிறாரு. ஓகேவா? அதுதான் வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம். ஒரு சாதாரண நாரதர் வந்து என்ன வந்தார் பரணி? கலெக்டராக இருந்தாரா? அப்புறம் டீச்சர் இருந்தாரா? சாதாரண ஒரு வேலைக்காரோட பையனாக இருந்தார். ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரோட பையன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாரதராக மாற முடியுது. முந்தைய பிரிவில் அவர் என்ன இருந்தார் சொல்லி சொன்னார். ஏன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னது? அசோசியேஷன், பக்த சங்கம். அந்த முனிவர்கள்கிட்ட சங்கம் கிடச்சதுனால அவர் நாரதன் ஆகினார். பிறகு வந்து எப்படி அந்த ப்ராசஸ் நடந்துச்சு, தியானம் பண்ண போனார். பிறகு தியானம் ப்ராசஸில் பகவான் காட்சி கொடுத்தாரு. நீ தியானம் பண்ணாத, நீ பக்தி பண்ணு. அதனால் வந்து திருப்பி வந்து தியானத்தை வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. பிறகு அவர் வந்து என்ன பண்ணார்? பக்தி பண்ணார். பிறகு பிரபஞ்சம் அழிஞ்சிச்சு, உலகம் அழிஞ்சிச்சு. சொன்னது ஞாபகம் இருக்கா பிரபு? எதில் அழிஞ்சிச்சு? தண்ணியில். வெரி குட் பானு மாதாஜி. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக பதில் சொல்கிறீங்க. அப்போ தண்ணியில் அழிஞ்சிச்சு. அப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். நம்ம கடைசியாக வந்து எல்லோரும் வந்து யார் வாய்க்குள்ளே போனாங்க? விஷ்ணு வாய்க்குள்ளே போனாங்க. பிறகு வந்து அடுத்த பிள்ளை வரும்போது அவர் வேலைக்கார பையனாக உள்ள உலகத்தில் எல்லாம் அழியுது. ஆனால் திரும்பி வரும்போது அவருங்க புது பாடி என்ன வர்றாரு? திரும்பி வேலைக்கார பையனாக வந்தாரா? நாரதா வந்தார். அப்போ நாரதா வந்தோன்னா அவருக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவர் எல்லா லோகத்துக்கும் போக முடியும். பகவான் லோகத்துக்கு போக முடியும், இந்த பூமியில் இருக்க முடியும், நரகத்துக்கு போக முடியும். அவருக்கு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் எக்ஸஸ் கிடச்சிச்சு. பிகாஸ் காரணம் என்ன? அவருக்கு வந்து ஸ்பெஷல் கருணை இருந்துச்சு. இன்னொன்று வந்து அவர் வந்து எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதா, பகவான் நாம வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால அவருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி. பிறகு அவர் எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு பகவானை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு சாபமும் கிடைக்கும் பின்னாடி பாகத்தில் வரும். அது பின்னாடி பார்ப்போம் நம்ம. அப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா 36 வியாசதேவரே நீ எல்லா பாவங்களிலிருந்தும், வியாசதேவர்னா சிஷ்யர் சொல்கிறாரு. ஏன்னா வியாசதேவர் என்னவா இருந்தார்? ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். எல்லா சாஸ்திரம் எழுதிட்டு ஆனால் நிம்மதி இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து தான் அவர் கதையை சொன்னார். பக்தியே சிறந்தது சொல்லிட்டு போயிட்டார். அவர் கடைசியாக சொல்கிறார், வியாசதேவரே இதான் நான் கடைசியாக பேசுறது. யார்கிட்ட? வியாசர்கிட்ட. வியாசதேவரே நீர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருக்கிறீர். அதாவது நீங்கள் எல்லா பாவத்திலும் வெளியாயிட்டீங்க. எப்படி பாவத்தில் வெளியாயிட்டீங்க? எல்லா சாஸ்திரம் எழுதினவர் அவர் தான். மகாபாரத் அவர் தான் வந்து என்னென்ன எழுதினார்? வியாசதேவர் என்னென்ன எழுதினார்? வியாசதேவர் என்னென்ன புக்கில் எழுதினார்? மகாபாரதம் எழுதினார். வேற புராணங்கள் 18 புராணங்கள் அவர் தான் எழுதினார். அதை கடைசி புராணம் தான் பாகவத புராணம். வேறு என்ன எழுதினார்? உபநிஷங்கள் 108 உபநிஷங்கள் எழுதினார். வேறு என்ன எழுதினார்? வேதங்கள் 4 வேதங்கள். ஓகேவா? ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களை வந்து அவர் தான் எழுதினார். இப்படி இந்த 4 இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதினவர் நீ உன் பாவத்தை வெளியேட்டப்பா அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் வந்து பாவத்தை வச்சுக்கிட்டா வந்து நாரதர் எழுதினாரு, பேசுறது எழுதினாரு. ஏன் அங்கே பாவங்கள் உனக்கு வந்து இதோட உனக்கு பாவங்கள்லாம் முடிஞ்சிச்சு, நீ பாவத்தில் வெளியாட்ட, ஏன் அந்த பாவங்கள் வார்த்தை யூஸ் பண்ணுறாரு? காரணம் என்ன? உஷா மாதாஜி, நீங்கள் எவ்வளோ தலைக்கீழ் முடிந்தாலும் நான் உங்களை பார்த்து விடுவேன். சொல்லுங்கள், ஏன் அங்கே ஏன் இப்போ பாவத்தை சொல்கிறாரு? இவ்வளோ சாஸ்திரம், இவ்வளோ நாலேஜ் பண்ணாலும் பர்சனு எதுக்காக வந்து நாரதர் வந்து நீ எல்லா பாவம் வெளியாட்டப்பான்னு சொல்லி ஏன் பேச சொல்கிறாரு? குழப்பமாக இருந்த வரிசை. இப்போ நீங்களும் பதில் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம். இங்கே ஓப்பன் டாக் தாங்க. கேஷோகந்தா மாதாஜி ஐடியா? அவர் கிருஷ்ணா பற்றி எழுதுனால அந்த பாவங்கள் அவர் கிருஷ்ணா பற்றி அந்த எழுதும் போது ஒன்றும் எழுத ஆரம்பிக்கல. இப்போ தான் வந்து நாரதன் சார்ஜ் பண்ணியிருக்காரு. வேறு ஸ்னேகாமதி கவுலி அடிச்சிச்சு மதிஜி. பகவானை பற்றி அவர் குளோரிஃபை பண்ணாதனால எப்போ பகவான் பற்றி பேசலையோ அதுவே ஒரு வகையான பாவம் தான்.
ஆனால் சாதாரண ஆர்டினரி மேனாக இருந்தால், சாதாரண மனுஷனாக இருந்தாலும் அது பாவமாக இருக்காது. ஆனால் வியாசதேவ வந்து மிகப்பெரிய சக்தி ஆவேச அவதாரம். யாரோட? பகவான் சக்தி ஆவேச அவதாரம். அதனால் வந்து இவ்வளோ சக்தி வச்சுருந்தோம் அவர் பகவானை பற்றி பேசலை. அதனால் அவர் வந்து நீ பாவத்தில் இருந்த, இன்னிலேருந்து பாவத்தை வெளியேட்ட, நீ உனக்கு எல்லா பாவமும் கிளியர் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. சரி, எப்படி பாவத்தை கிளியர் ஆக்குனாரு? எப்படி அவர் எப்படி நாரதர் எப்படி சொல்கிறாரு நீ எல்லா பாவம் வெளியாயிட்டுன்னு எப்படி அவர் சொல்கிறாரு? சரி, பாவத்தில் இருந்தார், பகவான் பற்றி பேசல, ஓகே. எப்போ கிளியர் ஆகினாரு? பகவான் நாமத்தை சொல்லுங்க. இல்லையே, இங்கே பகவான் நாமத்தை ஒன்றும் சொல்லலையே. எப்போ கிளியர் ஆகுனுச்சு? வெரி குட். மரணே கை தொட்டுங்களுக்கா. நீங்கள் சொல்லுங்கள் மரணி, ஏன் மொட்டை போக சொல்லுங்க நீங்கள். என்ன அடிச்சு சொன்னார்? என்ன அடிச்சு சொன்னார்? கை தட்டிடுங்க. வேறு சத்தமாக சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க மரணி. ஸ்ரவணம். அவர் ஸ்ரவணம் கேட்கறது. இப்போ இவ்வளோ நேரம் குழப்பத்தில் எங்கே போய் கொண்டிருந்தார்? வியாசதேவர் குழப்பமாக அடைஞ்சு எங்கே போய் கொண்டிருந்தார்? பிஎம்லையா? எங்கே உட்காந்துருந்தாரு? சரஸ்வதி நதியில் உட்காந்துருந்தாரு. அப்போ யார் வந்தா? நாரதர் வந்து டீச்சிங் கொடுக்குறாரு. இப்போ வந்து இப்போ கிளியர் ஆச்சு வியாசதேவருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார்? நாரதர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தார். அப்போ எப்போ நம்ம வந்து ஸ்ரவணம், எப்போ கேட்குற பழக்கம் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆழமாக இருக்கும், பகவான் பற்றியும் பகவானுடைய பக்தர்கள் பற்றி கேட்குறது எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோ, நம்ம எல்லா வகையான பாவத்திலிருந்து விடுபட்டுருவோம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட தத்துவம். அந்த சார் புரியுதா? சும்மா பார்க்காம கதமை இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது. புரியுதா பானம் மாதாஜி? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அந்தளவுக்கு நம்ம பாவங்கள் போகும். ஏன்னா அடுத்து நீர் கேட்டபடியே எனது பிறப்பு மற்றும் தன்னுணர்வுக்கான செயல்கள் ஆகியவற்றை நான் விளக்கினேன். நான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கிட்டேன்ப்பா. இவை அனைத்தும் உம்முடைய சொந்த திருப்திக்கு உதவும். இது வந்து உனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இது உனக்கு உதவி செய்யும். பக்தின்னு என்னென்னு சொல்லிட்டேன், என்னை பற்றி சொல்லிட்டேன். இதை வச்சு நீ வந்து இதெல்லாத்தையும் நீ என்னென்ன தவறு பண்ணிய புஸ்தகம். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய வழிபாடு முறைகள் எழுதிட்டார். வியாசதேவர் தான் எல்லாத்தையும் எழுதினார். வேதங்கள் எல்லாமே போட்டிருக்கு. நீ யஜ்யம் பண்ணலாம் போட்டிருக்கு. யஜ்யத்தில் ஒரு ஆடை வெட்டி போடலாம், மாடை வெட்டி போடலாம். அஸ்வமேத யஜ்யங்கள், அப்புறம் தேவ வழிபாடு, பித்ரு வழிபாடு, பேய் வழிபாடு, பூத வழிபாடு, கல் வழிபாடு, மர வழிபாடு, இயற்கை வழிபாடு, எல்லா வழிபாடும் வேதங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ எல்லா மக்கள் இதெல்லாம் கேட்டு குழம்பி போய் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சத்யாத்தியத்தை துவாபரம் ஓகே ஆல்ரெடி இப்போ கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலியுகத்தில் வந்து யார் எப்படி ஒழுங்கா இருந்தாலே சாமி கூட மாட்டான், ஒழுங்கா சொன்னாலே கேட்க மாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணி போயிருக்கியே, நீயும் குழம்பி எல்லாத்தையும் குழப்பிட்ட. ஏன்னா அது கொன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு, முடிவு கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த அந்த பக்தி சம்மந்தமான விஷயம் சொல்லிட்டு போகிறார். தேன் இப்போ வந்து உனக்கு வந்து அறிவு வந்துருச்சுல, ஓகே, இதை வச்சு நீ கிடைச்சா இது எல்லாத்தையும் செஞ்சு தவிர நீ வந்து ரெக்டிஃபை பண்ணி ஒரு சாஸ்திரம் எழுது. அதுதான் வந்து என்ன சாஸ்திரம்? பாகவத புராணம். இந்த புராணம் ஓகே. அப்போ இந்த பாகவத புராணம் வந்து முழுக்க முழுக்க பக்தி சாஸ்திரம், பக்தி மையமாக கொண்டு தான். இதில் வேறு யோகாவோ மெடிடேஷனோ இல்லை கடவுள் ஜோதியோ, கடவுள் வந்து எல்லா தூணில் இப்போ துரும்பு இருப்பா அதெல்லாம் கிடையாது. இங்கே கடவுள் யார், பகவான் யாருன்னு டைரெக்டாக சொல்லப்படுது. இதில் தட் இஸ் அ அமல புராணம். பகவத்கீதை பாகவதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அடுத்ததில் என்ன சொல்கிறார், 37 என்ன சொல்லியிருக்காரு. இப்போ வந்து சுத கோஸ்வாமி பேசுகிறாரு. அப்புறம் இவ்வளோ நேரம் நாரதர் தானே பேசியிருந்தார். இப்போ திடீர்னு எங்கே சுத கோஸ்வாமி வந்தார்? சுத கோஸ்வாமி யார்? பன்னீர் பருவம் ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன், ஒரு லேயரை சொல்லுவேன். இந்த கதை யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு. இப்போ இவ்வளோ நேரம் இந்த கதை ஆராய்ச்சி விட்டு யார் யார் பேசியிருந்தா? தைப்பருவம் நாரது வியாசதேவர் தான் ஓடி இருந்துச்சு. இது வந்து ஒரு கதை நடந்து இருந்துச்சு. இந்த கதையை யார் யார்கிட்ட சொல்லியிருந்தா? பிரஜாபதி எஸ், சுத கோஸ்வாமி சௌனக ரிஷிக்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. ஆனால் சுத கோஸ்வாமி சௌனக ரிஷிக்கிட்ட சொல்லி இருக்கிறது இது ரெண்டாவது லேயரில், ரெண்டாவது இடத்துல உள்ள கதை. சுத கோஸ்வாமி சௌனக ரிஷிக்கிட்ட சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த கதை இப்போ யார் சொல்லியிருக்கா? இப்போதான் உங்கள் ஆன்சர் மாதிரி பரீட்சித் மகாராஜ் கிட்ட
சுகதேவ கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாரு. சுத்துதல்ல மண்டை 3 அடுக்கு கதை ஓடுது. இதை முதல் புரிஞ்சுக்கணும். 2 அடுக்கு ஒத்த அடுக்கு கதை இல்லை, டேரக்ட் கதை இல்லை, 3 அடுக்கு கதை. ஒரு கதை நடந்தது, இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அதை இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சாரி மாதாஜி, நான் வந்து இதில் மாற்றினதில்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கதையை வந்து யார் சொல்லியிருக்கிறான்னா, இப்போ சுச்சுவேஷனில் இப்போ யார் சொல்லியிருக்கிறாருன்னா, சுத கோஸ்வாமி சவுனக ரிஷிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. காட்டில் அந்த நைமேஸ்வரன் காட்டில் சொல்லியிருக்கிறாரு. சுத கோஸ்வாமி SUTA ஞாபகம் இருக்கா? இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரவி பிரபு, நிறைய வாட்டி சொல்லுவேன். சுத கோஸ்வாமி யார்கிட்ட சொல்கிறாரு? சவுனக ரிஷிக்கிட்ட சொல்கிறாரு. அது வந்து யாருன்னா, ஓகேவா? ஓகே, இதான் சரி. இது இல்லை, இந்த பிக்சர் இல்லை. நான் இந்த பிக்சர் இருக்குமா தெரியல, அது காட்டில் இருக்க சொல்கிறது. ஒரு நிமிஷம், இதில் பிக்சர் இருக்க பார்ப்போம். நான் படத்தை காமிச்சு தான் நமக்கு தெளிவாக புரியும். அது பார்க்கறது இருக்கா விரஜாமதி? இறைச்சி இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது, இதில் இல்லை. ஓகே, என்னோட எடிஷனில் இல்லை. அதாவது காட்டில், நைமேஸ்வரன் காட்டில் சுத கோஸ்வாமி சவுனக ரிஷிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. 60,000 ரிஷிகள்கிட்ட இந்த கதை பாகவத கதை சொல்லியிருக்காரு. இப்போ சுத கோஸ்வாமி அவர் எங்கேருந்து அந்த கதை கேட்டாருன்னா, அவர் வந்து இங்கேருந்து அந்த கதை கேட்டார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யார்? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி SUKA. முதல் நான் சொன்னது சுத கோஸ்வாமி SUTA, சுத கோஸ்வாமி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சுத கோஸ்வாமி உட்காந்துருக்கிறாரு. இந்த இடத்துல சுத கோஸ்வாமி உட்காந்து இவர்கிட்ட இந்த கிளாஸ் கேட்குறாரு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? பரீட்சித் மகாராஜிட்ட கதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பரீட்சித் மகாராஜ் 7 நாள் சாக போகிறாரு, பாம்பு கடிச்சு. அப்போ அந்த 7 நாள் பாம்பு கடிச்சு சாக போகிற அந்த பரீட்சித் மகாராஜாக்கு பாகவத கதை பேசுகிறாரு. இந்த பாகவத கதை பேசும்போது இதில் நாரதரும் இருக்கிறாரு. ஆல்ரெடி நாரதரும் இதுக்குள்ள இருக்கிறாரு. சுத கோஸ்வாமி இருக்கிறாங்க, இன்னும் நிறைய முனிவர்கள் இருக்கிறாங்க. இந்த கேட்ட கதையை என்ன பண்ணுறாரு சுத கோஸ்வாமி? இதை காட்டில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணியிருக்காரு. நைமேஸ்வரன் காட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அப்போ கலியுகம் ஆரம்பிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு குழம்பி போய் 60,000 ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்து என்ன பண்ணுறது, கலியுகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது கலியுகத்தில். அப்போ குழம்பி போய் என்ன பண்ணுறாங்க, சுத கோஸ்வாமி மட்டும் தெளிவாக உட்காந்துருக்கிறாரு. சுத கோஸ்வாமி நீங்கள் எப்படி தெளிவாக இருக்கீங்க? இல்லை, நான் வந்து பாகவதம் கேட்டு வந்திருக்கிறேன். எங்கே கேட்டீங்க? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்கிறத நான் கேட்டு வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்ட பாகவதம் எனக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்களேன், சொல்லுங்களேன். அப்போ அது சொல்லும் போது தான் அதுதான் இப்போ நம்ம கேட்குறோம். அப்போ இடத்துல கதை சொல்கிறது யார் இருக்கா? சுத கோஸ்வாமி SUTA. சுத கோஸ்வாமி யார்கிட்ட சொல்கிறாரு? அந்த ரிஷிகிட்ட சொல்கிறாரு, சவுனக ரிஷிகிட்ட சொல்லியிருக்கிறாரு. சுத கோஸ்வாமி யாருக்கிட்ட இந்த கதை கேட்டார்? இப்போ 2வது இடத்துல கதை யார்கிட்ட கேட்டார்? சுகதேவ கோஸ்வாமி SUKA. சுகதேவ கோஸ்வாமி யார்கிட்ட சொல்கிறத? பரீட்சிக்கிட்ட சொல்கிறத கேட்டுருந்தார். அப்போ அதுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் 3வது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி நாரத முனி கதைகள், அப்புறம் வந்து பரீட்சித் மகாராஜ கதைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாத கதைகள், ராமாயண கதைகள், கிருஷ்ணரோட கதைகள், எல்லா கதைகளும் இங்கே தான் வரும். இப்போ இங்கே வந்து 37 வந்து சுத கோஸ்வாமி சொல்கிறாங்களா. இப்போ திருப்பி வந்து பேக் டு ஃபார்ம், திருப்பி வந்து முதல் இடத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து சுத கோஸ்வாமி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அந்த நீலக்கலர் உடம்பு இருந்துச்சு அவரா, இல்லை காட்டில் உட்காந்து இருந்தவரா? காட்டில் இருந்தது தான் சுத கோஸ்வாமி. இப்போ சுதகரை திருப்பி சொல்கிறாரு. இப்போ கதை பேசிட்டு இருக்கும் போது சொல்லல, ஓகே இப்போ நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ திருப்பி வந்து சுதகர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவ்வாறு வியாசதேவரிடம் கூறிய பின் நாத முனிவர் அவரிடமிருந்து விடப்பெற்று அவர் வீணையை ஓகே இந்த மாரி வந்து வியாசதேவர்கிட்ட நாரத ஃபுல் கதை சொல்லிட்ட பிறகு அவர் வீணையை வாசிச்சுட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகேவா? அடுத்து சுத கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா 38 கடைசி ஸ்லோகத்தில் நாரத முனிவர் பரமபுருஷ பகவானின் செயல்களை புகழ்வதா அவருக்கு எல்லா புகழும் வெற்றியும் உண்டாகட்டும். அவர் பகவான் பற்றி எல்லாத்துலையும் பேசினால அவருக்கு எல்லா வகையான புகழும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பகவானை துதிப்பதால் அவர் தாமே மகிழ்ச்சி அடைவதுடன்
மக்களை இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாருங்க. ஓகேவா? இந்த கதையோட சுத கோஸ்வாமி முடிக்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம இந்த 3 இதில் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, இப்போ நாரதர் வந்து வியாசதேவருக்கு என்ன சொன்னார்? எல்லா வகையான பாவங்கள் போணுச்சுன்னு. எப்போ ஒருத்தனோட பாவம் போவோம்? எப்போ வந்து ஸ்ரவணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்குற பழக்கம் இம்பார்ட்டன்ட். சரி, ஏன் வந்து கேட்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்? ஏன் கேட்குறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது? ஏன்? இப்போ தான் நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஓகேவா? இவ்வளோ நான் வந்து இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருந்தேன். ஏன் கேட்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்? ரமேஷ் சொல்லுவோம், ஏன் கேட்குறது வெரி இம்பார்ட்டன்ட்? நம்மளுக்கு எத்தனை புலன்கள் இருக்கு? சென்சஸ், 5 சென்சஸ், 5 புலன்கள் இருக்கு. என்னென்னது? கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடுதல். ஓகே, டச்சு. இது 5 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5க்கும் வந்து கேப்டன், தலைவன் வந்து யாருன்னா 5 தான். ஏன் மனசுக்கு போறீங்க? 5 மனசு லிஸ்ட் இல்லை. மனசு புலன்கள் தான். அதாவது இந்த 5 புலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே தெரியுது. ஓகேவா? ஒன்று 3 புலன்கள் இருக்கு. அது மறைஞ்சிருக்கிற புலன்கள், இது செட்டல் சென்சஸ், சூஷ்ம சரீரம். என்னது அது? மனசு, புத்தி, அகங்காரம். இது 3 கண்ணுக்கு தெரியாது. ஆக மொத்தம் 8. இப்போ இந்த 5 புலன்களில் வெளியே இருக்கிற 5 புலன்களுக்கும் இந்த 5 புலன்களுக்கும் கேப்டன் வந்து யாரு? தலைவன் யாரு? காதா? காதுதான். கொஞ்சம் அப்போ தான் வருவாங்க. அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். காது தான். ஏன் காது கேப்டன்? நீங்கள் தூங்கும் போது எல்லா புலன்களும் ஷட் டவுன் இருக்கும், எல்லாமே தூங்கும். கடையிலே மாதிரி கண்ணு முடிச்சு தூங்குவீங்களா? வாய் சாப்பிட்டு தூங்குவீங்களா? பிரபோ கையை தொட்டுக்கிட்டு தூங்குவீங்களா? நீங்கள் கை வேலை செஞ்சு தூங்குவீங்களா? முடியாது. ஸ்மெல் பண்ணிக்கிட்டே தூங்குவீங்களா? முடியாது. தூக்கும்போது எல்லாமே காண போயிடும். நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியாது. தூக்கி கடல் தூக்கி போட்ட மாதிரி. ஆனால் அலாம் அடிச்சா எஞ்சிக்கிறோம். யார் வேலை செய்கிறாங்க அந்த டைமில்? காது. ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ஓப்பன். அது அப்படியே ஆல்வேஸ் 24 மணி ஓப்பனில் தான் இருக்கும் அது. ஓகேவா? கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாது என்னால் தூங்க முடியாது. அது வருதா இல்லையா? மாதிரி ஃபுல்லாக கதவை சாத்திட்டு ஃபுல்லாக தூங்கணுமா இல்லையா? சில பேர் என்ன சத்தம் போடாலும் தூங்குவாங்க. அது வேறு கேஸு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விஷயம் நம்ம காதுக்குள்ளே போகுதோ இவர் தான் கேப்டன். ஆனால் இவருக்கு மேலே ஒன்று பெரிய கேப்டன் ஒருத்தர் இருக்கிறார். யார்? இங்கே காதில் பூந்தோன்னு அடுத்தது எங்கே போவோம்? இப்படி பூந்து இப்படி வெளியேறது பிறகு அது வேற. அது உலகம் கேட்கறது கிடையாது. என்ன சொன்னீங்கம்மா? எவ்வளோ சொன்னால் இப்படி பூந்தே இங்கே வெளியாகிடுது. இங்கே நம்ம அடைக்கணும். அது வேற. பட் வந்து இங்கே காதில் கேட்குறது வந்து இது தலைவனா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவர் வந்து யாருன்னா மனசு. இங்கே என்ன கேட்குதோ இங்கே அதுதான் பாடும். இங்கே என்ன போகுதோ அதுதான் இங்கே பேசும். இங்கே என்ன நம்ம செய்கிறோமோ இங்கே தான் வந்து அது ரியாக்ஷன் நடக்கும். இங்கே வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா இது ஒழுங்காக இருக்கும். இது ஒழுங்காக இல்லைன்னா இது ஒழுங்காக இருக்காது. வெரி இம்பேக்ட்ஃபுல்லானது இந்த இடம் நம்மளுடைய. என்னது இது? இது பேர் என்ன பிரபு? எல்லாரும் ஹார்ட் கட்டுறாங்க. மனசு அப்படி தான் இருக்குமா கேட்டால் அப்படி இருக்கா? அது வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். அது வந்து ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் இப்போ காட்டுறாங்களா? ஓகேவா? மனசு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப நல்லது. ஆயுசு வந்து ரொம்ப கெட்டது மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம் கேட்குற பழக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் நிறைய ஸ்லோகங்கள் கொண்டு வந்திருக்கேன் மூட்டையாக. ஓகேவா? அதில் சாஸ்திரங்களில் கேட்குறது, பகவானை பற்றி கேட்குறது, இந்த ஸ்ரவணை பற்றி என்ன சொல்லிக்கிறோம் பேருக்கோம். பகவத்கீதாவில் 10வது சாப்டர் 50வது அத்தியாயத்தில் எல்லாரும் சொல்லுங்க. மச்சிதா மத் கதா பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயாதஸ்ச மாம் நித்யம் துச்சந்தி ச ரமந்தி ச. எஸ், தமிழ் அது. ஓகே. அதில் 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகா. 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகா. ஓகே. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரமந்திச்சா, எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் எண்ணில் மூழ்கி உள்ளன.
எப்போதும் பக்தர்கள் வந்து என்னோட சிந்தனையில் இருக்கிறாங்க. நம்பர் 1, ஓகேவா? அவர்கள் வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தே டெடிகேட் தேர் லைஃப் டு மீ. அவங்க வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒவ்வொருவருக்கும் உபதேசித்து கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தி ஆனந்தம் அடைக்கின்றனர். நம்பர் 3, அவங்க என்னை பற்றி பேசும்போது ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க. நம்பர் 1 வந்து என்ன சொன்னேன்? ஸ்ரவணம். அதை இங்கே போய் நீங்கள் விளையாடக்கூடாது உஷா மாதாஜி, இங்கே அடைச்சிடணும், நம்ம பழனி அடைச்சிடணும். நம்பர் 1 வந்து என்னது? பகவானை பற்றி பேசுறதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிந்தனை எல்லாம் பகவான் பற்றி தான் இருக்குது, ஓகேவா? நம்பர் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தன் வாழ்க்கையே வந்து பகவானுக்காக கொடுக்குறாங்க. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை என்னை பற்றி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. என்னை பற்றி பேசும்போது ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணம் பண்ணுறாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிந்தனையில் எப்போதும் நான் தான் இருக்கிறேன். இது எப்போ நடக்கும்னா, எப்போ நம்ம வந்து பகவானை பற்றி சிரவணம் அதிகமாக கேட்குறோமோ, சிரவணத்தோட பவர் அதுதான். கேட்குற பழக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக மண்டியில் அவர் தான் இருப்பார். ஏன் நம்ம மண்டியில் வந்து பகவான் இருதயத்தில் பகவான் ஏன் இல்லை? பிரபு திடீர்னு வருது, பிரபு வராரு, பிரபு திடீர்னு காணா போயிடாரு பிரபு. ஏன் பிரபு கிருஷ்ணதேவ சொல்லுங்க, ஏன் திடீர்னு வருது, திடீர்னு காணா போயிடுது? இல்லை என்ஜாய்லாம் பிறகு அது அப்புறம் வரும் நம்ம. ஏன்னா நம்ம திடீர்னு தான் கிளாஸ் கேட்குறோம், திடீர்னு கேட்க மாட்டோம். திடீர்னு கொஞ்சம் தான் போகுது, திடீர்னு விட்டுடுறோம். பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு? நஷ்டா பிரவேச அவர்தேசியம் வீக்லி பாகவத சேவை போட்டிருக்கா? நித்தியம் பாகவத சேவையா? எப்போதும் பாகவத கேட்கணும். நம்ம நித்தியம் எஃப்எம் சேவையா, நித்தியம் டிஹெச் ராகா சேவையா, நித்தியம் டிக்டாக் சேவையா, நித்தியம் இன்ஸ்டாகிராம் சேவையா, நித்தியம் வேற என்ன அது ஃபேஸ்புக் சேவையா, அப்புறம் நித்தியம் கேம் சேவையா? நம்ம நித்தியமாக வேற என்னது ட்ராமா சேவையா? அப்புறம் உள்ளுக்கு என்ன இருக்கும்? டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கேமு, ட்ராமா. இது விஷம் வைக்க வந்தாலே ஒன்றும் விஷம் வைக்க மாட்டா, நாளைக்கு வச்சுருவா போல், நாளைக்கு விஷத்தை எடுத்து ஊற்ற வருவா, அது நின்றும் தொடரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படி தொடரும். அது உள்ளுக்குள்ள அதுதான் இருக்கும். அதான் நித்தியம் பாகவத சேவைனா பகவான் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது? உனக்கு உன்னோட வாழ்க்கையை, இந்த மனுஷ பிறவியை வந்து பகவான் சேவையில் ஈடுபடுத்துறதை தவிர அதுக்கு வேறு எந்த வேலையும் உனக்கு முக்கியம் இல்லை. இந்த வந்ததுக்கு முக்கியமான வேலை வந்து என்னது? நம்ம இங்கே வந்து பகவானை பற்றி கேட்டு பகவானுக்குள்ள மனசை வந்து ஃபுல்லாக பகவானை பற்றி சிந்தனையை கொண்டு வந்து செத்து போன பிறகு பகவான் வந்து போயிடணும். அதுக்கு தான் வந்து அதை தவிர்த்து இங்கே வேறு வேலை செய்யறதுக்கு வரல. நம்ம இதான் வந்து நித்தியம் பாகவத சேவை. நித்தியம்ன்ற வார்த்தை அதுக்கு தான் அர்த்தம். நித்தியம்னா இது தவிர்த்து உனக்கு வேறு எந்த வேலையும் கூடாது. சாப்பிட்றது, ஜபம் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, வேறு என்ன சேவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கணும் உலகத்துக்கு. மற்ற எல்லாம் வந்து பகவானை பற்றி கேட்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும். கேட்டால் தானே சேவை செய்ய முடியும். ஏன் இப்போ சேவைக்கெல்லாம் தடுமாறுது? ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் சேவையாக வந்து ஒரு இடத்துலையும் வந்து சேவைக்கு வாங்க 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 வாங்க, ஏன் சேவை தடுமாறுது? எஸ், கேட்குற பழக்கம் இல்லை. சேவையோடைய மகித்துவம், சேவையோட குளோரிஃபிகேஷன், சேவை மூலியமாக என்னென்னலாம் நடந்திருக்கு, சேவை மூலியமாக எத்தனை பேர் வந்து பகவானுக்கு வந்து இந்த போர்டின்னு போயிருக்காங்க. இந்த மாரி கதைகளை கேட்கும் போது தான் சேவையோட தத்துவங்கள் புரியும். நான் சாண்ட் மட்டும் பண்ணுறேன், பண்ணுவோம் ஜபம் மட்டும் பண்ணுறேன், நான் ஹாப்பியாக இருப்பேன், பகவானுக்கு போயிடுவேன். ஒரு காலத்தும் முடியாது. நாம ஜபத்தோடைய தத்துவம் புரியாமல் எப்படி நாம ஜபம் பண்ண முடியும்? எதுக்காக நவவீத பக்தியில் 9 படிக்கட்டு பக்தியில் ஏன் சிரவணம் தான் நம்பர் 1? ஏன் சிரவணம் நம்பர் 1? பன்னீர் பிரபு எதுக்காக கேட்கறது நம்பர் 1? நீ கேட்கறது இருந்தால் தான் சிரவணம் என் கீர்த்தனம் வரும். அப்புறம் மூணாவது என்னது பரணி? ஸ்மரணம். ஸ்மரணம்னா என்ன? நினைக்கிறது. இங்கே கேட்குறதுல வந்து பிரச்சனைனா சாண்டிங் எப்படி வரும்? ஜபம் பண்ணுறது எப்படி வரும்? தென் ஜபம் பண்ணுறது ஒழுங்காக வரலன்னா எப்படி வந்து நினைக்கிறதுல பகவான் நினைக்கிறது வருவார்? பகவான் நினைக்கிறதுல வரலன்னா பிறகு வந்து சாகும் போது ஐசியூவில் கேஸ் வச்சுட்டாங்க, அவங்க எங்கே பகவான் வருவார் நம்ம சிந்தனையில்? ஐயோ என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே,
ஐயோ வீடு வந்து பின்னாடி வந்து ஒன்றும் வந்து என்னது ஒன்றும் சுத்தம் பண்ணலையே, ஐயோ இவனுக்கு அடுத்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுங்க, பிறகு வந்து ஐயோ என் பப்பி யார் பார்த்துக்குவா, ஐயோ இவ்வளோ கடன் வாங்கி வச்சுக்கணும், இல்லை யார் கட்டுவா, டைம் முடிய போது செத்து ஒன்று கொஞ்சம் தான் பீஸை பிடுங்க போகிறாரு. இப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி வந்து வித்தின் ஃபியூ செகண்ட் மதஜி ஃபீஸ் கோயிங் டு கோன் காணாம போகுது, ஃபீஸ் ஃபுல்லாக முடிய போகுது, என்ன பண்ணணும் மதஜி? பகவான் பேர் சொல்லுங்க. பகவான் பேர் நான் சொல்லுவோம். நம்ம எப்போ சொல்லுவோம், நம்மளும் சொல்லுவோம், அங்கே போனத்தை தூக்க போகிறோம், பொட்டி தூக்க போகிறோம், எல்லாம் சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கோவிந்தா என்ற நாம வந்து ஒன்று வந்து விடைக்கிறது கேளிக்கையே ஆயிடுச்சு, ஒன்று வந்து செத்து போனதும் சொல்லணும் போல அப்படி ஆயிடுச்சு. இட் இஸ் வெரி ராங். சிரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ சிரவணம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா இங்கே பகவான் என்ன சொல்கிறாரு, எப்போதுமே என் சிந்தனையில் வந்து உங்கள் என் பக்தரோட சிந்தனையில் நான் இருப்பேன். சிரவணம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா எப்போதுமே தன்னோட வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணுவோம். சிரவணம் ஒழுங்காக இருந்தால் சேவை டெடிகேட் பண்ண என்ன சேவை செய்வோம். மூணாவது சிரவணம் இருந்தால் தான் தென் மூணாவது வந்து என்னது என்ன பண்ணுறது, ஆனந்தம், ஹாப்பினஸ் கிடைக்கும். இவ்வளோ கிருஷ்ண பக்திக்கு வர எனக்கு ஒரு ஹாப்பினஸும் இல்லை பிரபு. 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் ஏற்கனவே சொன்னதா இல்லையா, நம்ம ஜூம் கிளாஸில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு 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 இந்தியாவில் உள்ள டிவோட்டி 30 இயர்ஸ் 30 வருஷம் கிருஷ்ண பக்தியை செஞ்சு எனக்கு ஹாப்பியே இல்லை, ஐ வாண்ட் டு லீவ், நான் கிருஷ்ண பக்தி விட்டுட்டு போகிறேன். பிகாஸ் 30 வருஷம் டேஸ்ட் இல்லை. என்னைக்காச்சும் சரி இனிலேருந்து நான் நாடகமே பார்க்க மாட்டேன், எந்த நாடகம் போயிருக்குமா, இனிலேருந்து நான் டிக்டாக்கே பார்க்க மாட்டேன் போயிருக்குமா, இனிலேருந்து நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டேன் போயிருக்குமா. இன்டர்நெட் காசு கூட வருது பிரபு, ஆனால் இன்டர்நெட் பார்க்க வந்திருக்குமா, சாந்தி வந்துச்சு. எவ்வளோ அடித்தாலும் அது கொஞ்சம் திறந்து பார்த்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. கட்டாலே வந்துச்சு. கடவுள் வந்து நம்ம தண்டிச்சா வச்சிங்களா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, இனிலேருந்து நான் டிக்டாக்கே பார்க்க மாட்டேன் கடவுளை முருகா, இனிதான் டிக்டாக்கே இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுவுமே பார்க்க மாட்டேன், என்னது பெருமாளே கிருஷ்ணா, அதெல்லாம் அந்த சபதெல்லாம் எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவான், இனிதான் கோயிலுக்கு வர மாட்டேன், ஏன்னா அதான் ஈஸி, அது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே கஷ்டப்பட்டு வந்து இருந்தோம், இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, தூக்கி போடுறாங்க சான்ஸை போட்டு அதையே முடிச்சு விட்ருவோம் நம்ம. அப்பாடா உண்மையில நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சில சமயத்தில் கிளாஸ்லாம் பார்த்துட்டு, ஏன் பிரபு எப்பவுமே கோவமாக பேசுகிறீங்க, எனக்கு நான் கோவமாக பேசலை, கேஷுவ கதை கோவம் பேசுகிறேண்ணா, கோவம் பேசுகிறேண்ணா பாருங்க அமைதியாக இருக்காங்க, நான் கோவமாக பேசலை, இருக்கிறத வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு லோக்கல் லாங்குவேஜ், நம்ம சாதாரண ஒரு நம்ம இந்தியர்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வீட்டில் பேசும்போது தான் எடுத்து சொல்கிறேன். நான் இப்போ சாந்தி மாதாஜி கவனித்தீர்களா, இப்பொழுது ஏன் நம் கிருஷ்ண பக்தி ஏன் நம்ம நம்ம சரியாக வரவில்லை அப்படி பேச முடிஞ்சு அதனால தான் தேசம் நம்ம ரொம்ப ரொம்ப மேக் இட் சிம்பிள் பட் வெரி டீப் மீனிங் இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தென் அடுத்து பாகவதம் பாகவதத்தில் வந்து 4வது அத்தியாயம் 4வது கண்டம் 29வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம் 40வது ஸ்லோகம். ஓகேவா? அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, நானே படிச்சிடறேன், எனக்கு ரொம்ப நீட் ஸ்லோகம். எத்ரா பாகவத ராஜா சாதவோ விசாடசய பகவத் குணானுகதா ஸ்ரவண வியாகரா சேதசா தஸ்மின் மகா முகாரிதா மதுபிச்சரிதா பியூஷா சேஷா சரிதா பரிதா ஸ்ரவந்தி தாயே பிபந்தி அவிஸ்த்ரோ நிர்பா கதா கர்ணைஸ் தான்னா ஸ்பிருசந்தி அசனா திருக் பயா சோக மோகா. அதாவது நாத முனிவர் வந்து இது நாளாகண்டில் வரும், பிராச்சீன பர்கி கிட்ட பிராச்சீன பர்கி கிட்ட பேசுவார். என்ன சொல்கிறாருன்னா, ஓ ராஜா, அதாவது வந்து பக்தர்கள் யார் வந்து பகவான் பற்றி கேட்குறாங்களோ அவங்க வந்து தூய்மையான பக்தர்களாக மாற முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சிம்டம்னா, தூய்மையான பக்தரோட சிம்டம் வந்து என்னதுன்னா, அவங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ஷியஸ்னஸ் திங்கிங் இஸ் வெரி பியூர், கான்ஷியஸ்னஸ் உணர்வு தூய்மையாக இருக்கும். நம்பர் 3 அவங்க வந்து மேலும் பகவானை பற்றி கேட்குறதுக்கு, பகவானை பற்றி பேசுகிறதுக்கு, பகவானை பற்றி எங்கெங்கெல்லாம் பகவானை பற்றி சம்பாஷணை சொல்லுவாங்க. சம்பாஷணை மீன்ஸ் டயலாக்ஸு, அந்த கான்வர்சேஷன் நடக்குதோ
அங்கெல்லாம் வந்து போய் பகவான் பற்றி கேட்பாங்க. தேட்ஸ் அ பவர் ஆஃப் த ஹியரிங். அதுதான் வந்து ஸ்ரவணத்தோட, அதான் கேட்குற பகவான் பற்றி ஹரிக்கதை கேட்கறதுடைய பவர். அதுதான் ஒருத்தன் எவ்வளோ பெரிய வந்து ஒரு சாக்கடையில் இருக்கிற எவ்வளோ கீழ்நிலையாக அவர் இருந்தாலும் அவனை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும். தட்ஸ் வை ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் பாருங்கள், பரீட்சித் மகாராஜா 7 நாள் சாவ போகிறாரு. அவருக்கு 7 நாள் சாவ போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்? பரீட்சித் மகாராஜா அவர் தவறு பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த பிராமணோட பையன் வந்து சாபம் கொடுத்துட்டாரு. 7 நாள் வந்து தக்ஷன் என்ற பாம்பால் கழிச்சு நீ சாகப்படுவ. யார் இந்த பாம்பை தூக்கி எங்கள் அப்பா கழுத்தில் போட்டாங்களோ அவன் வந்து கண்டிப்பாக இந்த தக்ஷன் என்ற பாம்பு கடித்து சாகப்படணும். 7 நாள் சாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. தென் அவர் என்ன பண்ணார்? அப்பா நம்மளுக்கு சாக போகிறது தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? அப்பா நான் என்னென்ன சாப்பிடும் எல்லாத்தையும் கொண்டு வாப்பா, நான் எல்லோரும் சாப்பிடணும். என்னென்னா நான் அனுபவிக்கலையோ எல்லாத்தையும் கொண்டு வாப்பா, நான் அனுபவிச்சிடுறேன். என்னென்னா என் பேரன் பற்றிலாம் பார்த்துட்றேன், என் பிள்ளைங்களை பார்த்துறேன். நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். என் பக்கத்தில் அண்டிக்கிட்ட சண்டை போட்டேன், 3 வருஷம் பேசாமல் இருக்கேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். என் சொந்தக்காரர் பேசாமல் இருக்கேன். ஒன்றும் இந்த கிடைச்ச அந்த அரைச்சமாகவே அரைச்சிருப்போம். சோமா சென்டிமெண்ட் அரைச்சமாக போட்டு அரைச்சிருப்போம். அப்போ எல்லாம் கட்டி பிடிச்சி அழுதுமா செத்து பப்பரி அழுதுருப்பான். இதுதான் மெட்டீரியல் கண்டிஷன். இதுதான் பௌதிகத்தோட மென்டாலிட்டி தான். நம்ம பௌதிக மென்டாலிட்டி தான் வெளியாகணும். இந்த ட்ராமா இறப்பு பிறப்பு, இந்த ட்ராமா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி சூரியன் இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இந்த செகண்டில் இந்த பிஎம் ஹாஸ்பிட்டலில் ஒரு உயிர் போயிருக்காதா? போயிருக்கும் பிறப்போம். ஒன்று அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலையோ இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துலையோ ஒரு பேபி அதே பிஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து பிறக்க போகுது. பிறக்காத மாதாஜி இப்போ கண்டிப்பாக ஒரு மாதாஜி கண்டிப்பாக வந்து இருப்பாங்களா இல்லையா டெலிவரி கேஸுக்கு? தென் இந்த ட்ராமா நடந்துகிட்டே தான் இருக்குது. செத்து போகிறது, பிறக்கிறது, பிறக்கிறது. நம்மளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம வீட்டில் நடந்தால் தான் கவலை. தட்ஸ் அ சுயநலமான பற்றுதல் வந்து எல்லாருமே பட்டுருந்தாலும் அது பரவாயில்ல. பட்டுதல் இஸ் அ செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் பட்டுதல். அன்றைக்கி தான் எங்கேயும் சொன்னேன், சண்டே கிளாஸ் இங்கே சொன்னேன் நான். 100 எறும்பு தண்ணியை குடிச்சிட்டே கழுவாமல் வச்சுட்டு போயிடுது. அதில் 100 எறும்பு சீனி எறும்பு வந்து உட்காந்து மேஞ்சிட்டு இருக்கும். அம்மா கழுவிக்குவா, அப்புறம் நீ தான் கழுவுன்னு சொல்லும் போது அப்படியே என்ன பண்ண அப்படியே அலசி சாவடிச்சிருது. அந்த 100 எறும்பு செத்து போயிடும். அது பாவம் வீட்டில் அவங்க அம்மா பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணுங்க, ஃபேமிலி டேலாம் கொண்டாடலாம் வெயிட் பண்ணியிருக்குங்க. அந்த 100 எறும்பு ஒரு ஃபேமிலியும் அவங்க 100 பேர் சாவடிச்சிட்டோம். ஆனால் கவலைப்பட மாட்டோம். அழுந்துருக்குமா இதே மாதிரி? அழுதுருக்கோம். அப்புறம் நீ அழுவ மாட்டோம். நம்மளுக்கு ஒரு இறப்பு, நம்மளுக்கு சுற்றி உனக்கு இறப்பு வரும்போது நீ போயிட்டியே, கடவுள் கண்ணு இல்லை உனக்கு எவ்வளோ விளக்கு போட்டேன், என்னுடைய தாத்தா பாட்டி தூக்கிட்டே, அம்மா தூக்கிட்டே, அப்பா தூக்கிட்டே கற்றுவோம். நம்ம பகவான் பார்வைக்கு எறும்போ கிருமியோ பூச்சோ இல்லை மனசனோ குரங்கோ பேயோ பூதமோ எல்லாமே ஆத்மாக்கள் தான். பிதாகம் அஸ்ய ஜகத்தோ. பிதாகம் நான் வந்து வெறும் வந்து ஸ்னேகா மாதாஜி வீட்டில் உள்ளவங்க மட்டும் நான் பிதா, மற்றவங்களாம் நான் பிதா இல்லை, ஃபாதர் இல்லை. நான் பிரஜா மாதாஜி வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃபாதரு. ரவி பிரபுவோட ஃபேமிலி மட்டும் தான் நான் வந்து அப்பா, மற்றவங்களும் நான் அப்பாவில் சொல்லிக்காரா? அஸ்ய ஜகத்தோ. ஜெகத்துனா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் நான் தான் பிதா. நீ எறும்பை சாவடிச்சாலும் அதே நரகம் தான். பட்டாம்பூச்சி இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை, நம்ம என்ன பண்ண ஸ்கூல் படிக்கும் போது ரெக்கையை பிச்சிருது. ஒரு எறும்பு இருக்கும், கருப்பு எறும்பு இருக்கும், ஸ்கூலில் அங்கே போயிருக்கோம். என்ன பண்ணி 2 கொம்பை பிச்சுட்டு விளாட விடுது. ஏமாதிரி பாகவதம் ரிஷபதேவர் பாகவதம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், கொஞ்சம் சீடை போனால் 5வது கண்டம் வரும். ஃபுல்லாக நரகத்தை பற்றி சாப்டர் தான். ரிஷபதேவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? பிறந்த உடனே அது பெரிய சரித்திரம் கருட போனதில் இருக்கும், எல்லாருக்கும் தண்டனை இருக்குன்னு. அப்புறம் பெரிய சரித்திரம். அப்புறம் முனிவர் வந்து அவர் வந்து கொஞ்சம் சஜஷன் கேட்பார், கொஞ்சம் மாற்றிக்கிங்களேன்னு. அப்புறம் தான் வந்து ரூல்ஸ் எல்லாம் அந்த ஒரு சஜஷன். என்ன சஜஷன்னா 5 வயசு வரைக்கும் அவங்க செய்கிற 5 வயசு 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட செய்த பாவம் வந்து கணக்கில் எடுக்கப்படாது. அப்பாடா நினைக்காதீங்க, அந்த பாவம் அப்பாவுக்கு போகும். பிறகு அதுக்கு மேலே செய்கிற பாவங்கள் வந்து அவன் கணக்கில் எழுதப்படும். ஜோக்கில் உண்மையிலே சொல்கிறேன். ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் ஏன் ஹஸ்பண்ட் முதல் சாப்பிட்றாங்க, இறக்குறாங்க? வயசு கூட சொல்லாதீங்க, வயசு கூட சொல்லாதீங்க. ஏன் மொதல் ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க? மோஸ்ட் 99.9% உண்மையை நான் போய் சொல்கிறேன். நான் பிரபு உண்மையில பிரபு ஏன் ஹஸ்பண்ட் மொதல் எடுப்பாங்க? மொத ஃபீஸை அங்கே தான் எடுப்பார் ஏன்? பிகாஸ் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்ல, கல்யாணம் பண்ணும் போது மந்தம் சொல்லுவாங்க, நிறைய பேர் புரியாது. அது
கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன மந்தமும் சொல்லட்டும், கடைசியாக நம்ம வந்து அக்னி சுற்றி வருவோம். ஓகேவா? அக்னி சுற்றும் போது நீங்கள் மேபி வேறு ரிலீஜனாக கூட இருக்கலாம், எல்லா ரிலீஜனும் ஹஸ்பண்ட் தான் போவாங்க. ஓகேவா? பட் ஃபார் சனாதன தர்மம், ஃபார் இந்துக்களுக்கு வந்து அந்த இதில் அப்படியுமே சொல்கிறேன், அக்னி சுற்றும் போது என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருக்கும் சாட்சியாக நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன். அதே போல் கிறிஸ்தவங்க தான் எல்லா சாட்சியாக நான் வந்து கர்த்தர் சாட்சியாக நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன், எல்லா சாட்சியாக கல்யாணம் பண்ணுறேன். அது இயற்கை நேச்சர் சாட்சியாக இருக்கும். தென் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஹஸ்பண்ட் ஆகிட்டிங்கன்னா மனைவியோட 50% பாவம், அவங்க குழந்தையிலேருந்து சின்ன வயசுல இது செஞ்சிருந்த இப்போ வரைக்கும் செஞ்சுருக்கிற, அவங்க இறக்குற தருவாய் வரைக்கும் செஞ்சுருக்க 50% பாவம் டிட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மேபிங்கில் ஒரு சவுண்ட் வருமே, அந்த காசு சத்தம் தெரியுமா பிரபு? சிங் அது மாதிரி காசு சத்தம் வரும், கேட்டீங்க வந்து அதுமாரி ஆல்ரெடி கிரெடிட் வந்துடும் உங்களுக்கு, காசு போட்டாச்சு மாரி. ஓகே, பாவம் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம கேஸ் வந்து கழுத்துக்குள்ள கத்தி. ஓகேவா? அப்போ இது வந்துடும். இது வந்தாலும் பரவாயில்ல. இது கொடுமை, உச்சக்கட்ட கொடுமை என்ன சொல்லுங்கள்? நம்ம செஞ்சிருந்த வாழ்நாளில் ஏதோ முட்டி மோதி ஏதோ கொஞ்சம் நெஞ்சு ஏதோ புண்ணியம் செஞ்சு வச்சுருப்போம், அந்த புண்ணியம் பாதி வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், மனைவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், டிட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே மதிஜி, தட் இஸ் அ மெயின் ரீசன் ஆண்கள் வந்து முதல்ல இருக்கிறது. புரியுதா பிரபு? சீக்கு அப்புறம் வந்து வயசு கூட அதெல்லாம் வந்து செகண்டரி தான். எப்படி பார்த்தாலும் 99% வந்து ஏன்னா வந்து பாவங்கள் வந்து மனைவி பாவம் ஓட்டமாக. ஏன் மனைவி பாவங்கள் கணவனுக்கு போகுது? ஏன் அங்கே பாவங்கள் போகுது? ஏன்னா கணவன் இஸ் த கண்ட்ரோலர். அவர் தான் வந்து குரு மாதிரி. யாருக்கு? வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேணால் வாய்ப்பு பேசலாம், அங்கே இல்லை. வீட்டில் இருக்கிற மாதாஜிக்கும் பிள்ளைங்களுக்கும் அவங்க சரியாக வர்றதுக்கு நீங்கள் தான் குரு. ஏன்னா நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்க. நீங்கள் தான் சும்மா கிடக்கிற ஆத்மாவை அந்த பூமி கொண்டு வரீங்க. நான் கொண்டு வந்து காப்பாற்றிடுறேன் பகவானே சொல்லி நம்ம இந்த பூமி கொண்டு வந்துடுறோம். கொண்டுட்டு வந்துட்டு அந்த ஆத்மா ஒழுங்காக்கலையா, டிடிங் அக்கௌண்ட்டில் பூந்துடும் பாவங்கள். அவன் கஞ்சா அடித்தானா டிடிங் அப்பாவுக்கு தான் கிரெடிட். அவன் ஒழுங்கா இல்லையா டிடிங் எல்லாருக்கும் அப்பாவுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். தட்ஸ் வாய் கிரகஸ்த லைஃப் இஸ் த வெரி வெரி நாட் டேஞ்சரஸ் பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிரகஸ்த கிளாஸுக்கு போயிடும் முட்டா, திருப்பி பேக் டு ஃபார்ம் இந்த கிளாஸுக்கு வந்துடும் நம்ம. ஓகேவா? தட்ஸ் வாய் சிரவணம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ப்ராப்ளம் அதான் இருப்போம், நான் உங்களை எடுத்துனா அங்கே போயிடுவேன், அப்போ திருப்பி நமக்கு வந்துடணுங்க. இல்லைன்னா நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டரை விட்டுக்கூடாது. ஓகேவா? அதனால என்ன சொல்கிறாருன்னா, பிராச்சீன பறவைக்கிட்ட நாரதமுனி சொல்கிறாரு, எப்போ சிரவணம் ஒழுங்காக இருக்கோ அவங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. பிறகு வந்து என்னதுன்னா அவங்களோட உணர்வு தூய்மையாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பகவான் ஹரிக்கதை கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப அதிகமாக கேட்க வருவாங்க. சரி கதை கேட்கலாம், ஒன்று பகவான் பதவி கேட்கலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ கிளாஸ்ன்னு சொன்னாலே என்ன ஆயிடுது? இப்போ கிளாஸ்லாம் வேணாம் பிரபு. அவர் என்ன சொல்ல போகிறார்? அதை தான் சொல்ல போகிறாரு. வேறு என்ன புதுசு சொல்லி போகிறாரு ராஜஜீவனை? அதே தான் இந்த ராஜஜீவன் உட்காந்து என்ன சொல்ல போகிறார்? இதே தான் சொல்ல போகிறாரு. வேறு என்ன சொல்ல போகிறாரு? புக்கை படி அதே சொன்னேன். ஏன் பிரபு சரி சரிக்கிறீங்க? ஒரு உண்மை தானா? என் மனசில் உள்ள பாரதியாக இறங்கிச்சு நினைக்கிறீங்களா? ஓகே. அதனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பகவானை பற்றி கேட்குறதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பகவானை பற்றி கேட்கும்போது இன்னொன்று விஷயம் என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எனக்குன்னா, பகவானுடைய கிருஷ்ண பக்தியில் இந்த பக்தி பாதையில் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கணும், கொஞ்சமாச்சு இன்பம் கிடைக்கணும். இன்பம் கிடைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா நம்ம வந்து வேறு ஒன்றொரு இன்பத்தை தேடி ஓடிடும். நம்ம இந்த மனசு நல்லா ஞாபகம், இந்த மனசில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஓகேவா? நான் நேற்று தான் சொல்ல நினைக்கிறேன், பக்தி சிசியில் சொன்னேன், சைத்தன்ய சார் கிளாஸ் ஆன்லைனில் சொன்னேன். இந்த மனசு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஒன்று மாயா, ஒன்று பகவான். இங்கே வந்து இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருட்டாக இருக்கணும், ஒன்று வெளிச்சமாக இருக்கணும். இருட்டு பாதி வெளிச்சம் பாதினா இருக்க முடியாது. புரியுதா பரணி? அதே போல் தான் ஒன்று பகவான் இருக்கணும், இல்லை பகவான் இல்லாமல் மாயாவாக இருக்கணும். ஓகேவா? அப்போ எப்பப்போலாம் நம்ம பகவான் சிந்தனை இருக்குமோ அப்பப்போலாம் நம்ம ஒழுங்காக சாந்தமாக இருப்போம், நல்ல பக்தராக இருப்போம். எப்போ அந்த டைமில் திடீர்னு காண போவார், ஒரு திடீர்னு வந்து மனசு இருட்டாகி வரும். நம்ம சின்ன வயசு விளையாடும்ல, ரூமில் லைட் அடிச்சு விளையாடணும் பாருங்க, சரியா? அம்மா கண்ணத்துல வைப்பாங்க. அந்தமாரி நம்ம என்ன ஆகணும், மனசு கொஞ்சம் மனசு டக்குன்னு இருட்டாயிரும். அங்கே என்ன ஆயிரும், உடனே மாயா வந்துடும்.
மாயானா வந்து என்ன, மாயா வந்து யாரு? துர்கா தேவி. கிருஷ்ணன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு இருட்டாயிரும். மனசு இருட்டாயிரும் என்ன ஆயிரும்? உள்ளுக்குள்ள வருவோம். ஒரு வாட்டி தானே, யார் பார்க்க போகிறா? ஒரு தடவை தானே, இந்த பாவம் தானே, நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த மனசு சாதாரண நான் எப்போதுமே சொல்கிறேன் நினைக்கிறேங்க. நான் ஏன் நான் திருப்பி சொன்னால், இது நான் எங்கெங்கெல்லாம் போகிறோம் இதெல்லாம் ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னால், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியணும். நான் வந்து சில சிஸ்டம் வச்சுருக்கேன், நான் எங்களுக்குள்ளேயே நான் வச்சுருக்கேன். இந்த மலேசியாலேயோ நான் எங்கெங்கெல்லாம் போகணும், இந்த விஷயத்தை வந்து எல்லா இடத்துலையும் பிரேக் பண்ணணும், எல்லாத்தையும் உடைக்கணும். அதனால தான் நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு நான் வந்து ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள்லாம் ஒட்டச்சி பேசணும், நம்ம வந்து சில விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லி ஆகணும். மனசில் பகவான் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வில்லன் சிரிப்பார் மாதாஜி. சரி என்ன பண்ணுவேன், ஒரு வாட்டி தானே ஏன் பரணி, இந்த தவறு தானே, பரவாயில்ல, நம்ம தான் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தான் ஏசுநாத மாரி பகவான் இருக்கிறாரு, எப்பவுமே பாவம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ஏசுநாத கூட ஒரு வாட்டி தான் கொடுப்பாரு. பகவானை எப்போ வேணால் கெடுக்கலாம். அவர் தான் நீங்கள் தான் சொல்லி கருணை வாய்ந்தோடனே பாவத்தை பண்ணி வந்தால் கருணை கொடுக்க மாட்டாரா? பாவத்தை பண்ணிடுவோம். ஒரு வாட்டி தானே, இந்த ஒரு வாட்டி தான் சொல்லுது பார்த்தீங்களா? அந்த மனசு வந்து அப்போ உள்ளுக்குள்ளே லைட் ஆன் பண்ணியிருக்கா, அடிச்சு ஆஃபில் இருக்கா? ஆஃபில் இருக்குது. தட் வாய் பார்த்தீங்கன்னா நித்தியம் பாகவதம் சேவை. எப்போதும் பகவான் பற்றி நினைக்கிறேன், எப்போது பகவான் நான் சொல்லணும். நான் பர்சனலாக ஒரு விஷயம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது சின்ன டிப்ஸு, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், பிடிச்சா எடுத்துக்கலாம், எனக்கு பிடிக்கலாம் கூட விட்டுடலாம். நான் எப்போ என்ன சொல்லுவேன், காலை ஏஞ்சிட்டோன்னு நான் என்ன பண்ணுவேன், பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ராம் ராம ராம. நம்ம வந்து குளிச்சுட்டு வரோம், எல்லாம் பண்ணுறோம், போடுறோம், இது பண்ணுறோம், நம்ம திலக்கு வைக்கிறோம் சார், எல்லா டைம்லையும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும். வேறு எதுவும் நான் வந்து வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களா, ஒரு ரேடியோ வச்சுருப்பாங்க. அது சும்மா தட்டி விட்டுருவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஆர்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த தேய்ச்சில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காலையிலே. ஏன்னா காலையில் கொஞ்சம் இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரிலாம் பாடலாம் ஓடும், ரொம்ப டிங்குன்னா காலையிலே கரெக்டாக வராது. அப்போ இந்த ரேடியோ ஒன்று நான் காலைல கேட்கவே மாட்டேன். என் பர்சனல் விஷயம் எப்போவுமே நாம அதை சொல்லிட்டே இருக்கணும். பகவான் நாம சொல்ல 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 என்ன ஆகும், நீங்கள் காலையில் அந்த 1 hour ஒரு என்னத்தை பேசுகிறீங்களோ அதுதான் காதில் இருக்கும். அதனால தான் காலைல ஆர்த்தி மேபி சில சமயம் ஆர்த்தி செய்யாமல் கூட முடியாமல் கூட போகலாம், நம்ம வேலை பிஸி எல்லாம் எடுத்து போகிறோம். பட் வாய் கூட பிஸியாக இருக்குமா? வாய் காலையில் எங்கே சீனியம் பட்டு போகிறீங்க ப்ரோ? காலையில் எங்கேன்னு வேறு என்ன வேலை? நீங்கள் இங்கேருந்து நீங்கள் துண்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாஷ்ரூமை போகிற வரைக்கும் வாய்க்கு என்ன வேலை ப்ரோ? ஒரு வேலை இல்லை தானே. சாந்த மகாமந்திரா பீட்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், வாய்க்கு வேலை கொடுத்துட்டே வேணும். நான் சொல்லணும், இந்த மனசு கொடுது வேணாம், இந்த மனசுக்குள்ள சொல்கிற பொருளாக இது வந்து சீட்டிங். இதான் முதல் சீட்டிங்கே. இப்போ ஒரு பஜாருக்கு போகிறீங்க, இல்லை ஒரு தீபாவளி பஜார் எல்லாம் வந்து ஏதோ ரம்ஜான் பஜாருக்கு போகிறீங்க, அமைதியாக இருக்குமா? எங்கள் பவன மாதிரி வச்சுட்டாங்க எல்லாம் அமைதியாக சொல்லுவாங்களா? பஜாரில் ஃபுல்லாக கத்துவாங்க, அதை எடுப்பா இது எடுப்பா கத்துவாங்க. அந்தமாரி உள்ளுக்குள்ளே பஜார் மாதிரி ஓடி இருக்கு நம்மளுக்கு. ஆல்ரெடி சரியான சத்தம் என்ன, அது சோமாச்சு ஆசைகள், சோமாச்சு சவுண்டு. முந்தானத்தை கேட்ட சினிமா பாட்டு, போன வாரம் கேட்ட ஒரு என்னது சினிமா டைலாக்கு, அன்னைக்கு பார்த்த டிக்டாக் எல்லாம் காலில் வருதா இல்லையா? காலைல மைண்டில் வருமா வரையாத மாதிரி? என்னோட 2 நாள் கேட்டேன் பாட்டு இன்னும் மனசில் ஓடி இருக்கு, எல்லாம் ஓடி இருக்கும். நீ சொல்லி கொடுத்தது இன்னைக்கு கேட்டால் ஞாபகம் இருக்காது. ஓகேவா? அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் எது பதிதோ அதான் ரொம்ப. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிட்டே இருக்கீங்களோ ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிறத தயவு செய்து நீங்கள் காதில் கேட்கணும். நீங்கள் சொல்கிறத தயவு செய்து காதில் கேட்கணும். நீங்கள் சொல்கிறத காதில் கேட்கலன்னா முடிஞ்சு பாருங்க. புரியுதா? நீங்கள் சொல்கிறத காதில் கேட்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று என்னது, பகவானை பற்றி இந்த பிராச்சீன பகி இதே சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, பிராச்சீன பகி கிட்ட நாரதன் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் பற்றி எப்போ தொடர்ந்து கேட்குறோமோ, எஸ் சில முக்கியமான கெட்ட குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து குறையும். நம்பர் 1 என்னதுன்னா கோபம். மதுஜி எப்போதும் சொல்லுவேன், அந்த வாட்ஸ் கால் மதுஜி, இந்த தொட்டா சிலிங்கி வாட்ஸ் கால் இன் இங்கிலீஷ் மதுஜி? மிமோசா. மிமோசா இஸ் கால் மிமோசா. தொட்டா சிலிங்கி ஏதாச்சும் பட்டாதான் அது இதாகும். நம்ம எப்படி மதுஜி? ஓ நீ பார்க்குறியா? பார்த்தாலே பார்த்தாலே அப்போ கோபம், அதிகமான கோபம், சோ மாசு கோபம். அந்த கோபத்தோடு சேர்த்து அகங்காரம். ஓ நீ ஹரிகிருஷ்ணன் சொல்றியா, நான் ஹரிகிருஷ்ணன் சொல்கிறேண்ணா. ஓ நீ இதோடு சொல்லப்போ, நான் உனக்கு சொல்லவே மாட்டேன் ஹரிகிருஷ்ணா. நீங்கள் சாதனம் நினைக்காதீங்க. ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி இன்னொரு பக்தர்களோட சொல்கிறது அதுவே இப்போ ரொம்ப வந்து பிரச்சனை இருக்குது தெரியுமா?
நான் சொல்கிறது நீங்கள் எல்லாம் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இங்கே போகிறீங்க, நீங்கள் ஹரிகிருஷ்ணன் சொல்லாதீங்க. ஒரு ஆள் கிடையாது, சும்மா ஜஸ்ட் நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க, ஹரிகிருஷ்ணன் சொல்லாமல் இருங்க. மேபி நீங்கள் வந்து எல்லா கிட்ட சொல்கிற ஆளாக இருக்கலாம், சும்மா சொல்லாமல் இருந்து பாருங்கள். முன்னுக்கு சொல்ல மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனை, நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்போ அதிகமான ஈகோ பிரச்சனை வந்துருச்சு, இன்க்ளூடிங் மீ. நானும் வந்து அப்படி தான் இருந்தேன். நீ சொல்லணும் என்ன, நான் சொல்லியிருந்தேன். பட் நம்ம ப்ரீச்சிங்கில் இருக்கோம், நம்ம படிக்கிறோம். அப்போ பக்தி தகவல் புக்கெலாம் நிறைய படிக்க நீ சொல்லியுள்ள சின்ன பையனாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் யார் இருந்தாலும் ஹரிகிருஷ்ண பிரபு, நீ ஹரிகிருஷ்ண பிரபு, ஹரிகிருஷ்ணன் எப்படிங்க ஜஸ்ட் சொல்லணும். ஏன் சொல்லணும்? மகாபிரபு அதான் சொல்லி கொடுத்து போயிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்த போயிருக்காரு பானுமந்தஜி? நீங்கள் எல்லாம் வேணால் சொல்லுவீங்க. சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், கீர்த்தனியா சதாஹரி ஒழுங்காக நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கணும்னா 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். திருநாடு அப்படி சுனிச்சேன தரோர் இவர் சைஸ்வனா அமானின மானத்தின் கீர்த்தனியா சதாஹரி. அதாவது வந்து சகிப்புத்தன்மை நம்பர் 1, 2வது என்னது பணிவு நம்பர் 2, 3வது முக்கியமான விஷயம் என்னது பிரபு, மகேஷ் பிரபு, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை இருக்க மாட்டோம். பிரபு நான் பணிவாக இருக்கேன் பிரபு நான் வந்து அப்புறம் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருக்கேன் பிரபு. முக்கியமான விஷயம் இதுதான். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம். எஸ், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹரிகிருஷ்ணன் சொல்கிறது நீங்கள் ரொம்ப நம்ம ஜோக்காக எடுத்துக்கணும் இருக்கோம். ஹரிகிருஷ்ணன் சொல்கிறதே வந்து பிரபு, ஹரிகிருஷ்ணன் சொல்கிறதே வந்து இப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரில, எனக்கு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்களேன், ஹரிகிருஷ்ணன் சொல்ல மாட்டாங்க. ஜிப்னு கொலை பண்ணுவாங்க, வாமா மின்னல் மாரி அப்படி போயிட்டே இருப்பாங்க எல்லாரும். இப்போ நம்ம அதான் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். நம்ம கிருஷ்ண பக்தியில் ஹரிகிருஷ்ணாவில் நம்ம இப்போ கரண்ட் ஸ்டேஜ் இப்போ காலகட்டத்தில் நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? ஸோ மச் பஞ்சாயத்து, ஸோ மச் ப்ராப்ளம், ஸோ மச் என்ன சொல்கிறது, எல்லாமே ப்ராப்ளமாகவே இருக்குது. இவங்க அது சொல்லிட்டாங்க, அது இது சொல்லிட்டாங்க. வாய் என்ன ரீசன்? கரெக்டா இல்லையா உஷா மாதாஜி? கரெக்டா இல்லையா கேஷவந்த மாதாஜி? கரெக்டா இல்லையா விஜயா மாதாஜி? கரெக்டா இல்லையா பிரபு? ஸோ மச் ப்ராப்ளம். உள்ளூர் கதை கிருஷ்ண பக்தி வந்தால் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க. கிருஷ்ண பக்தி வந்தால் தான் பெரும் பஞ்சாயத்தே இருக்குது. வாய்க்கு என்ன காரணம்? இது பர்டிகுலராக இந்த விஷயம் தான், இந்த விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒட்டு மொத்தம் என்ன காரணம்? ஒத்துமைக்கெல்லாம் மேலே ஒட்டு மொத்தம் என்ன காரணம்? ஈகோலாம் ஓகே வருவோம், அது வந்து பிரச்சனையுடைய ஒரு பார்ட். பட் வாட் இஸ் த ரூட் ஆஃப் த காஸ்? அந்த அந்த இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் அடிநாதம் வந்து என்னது? வாட் இஸ் த ரூட்? பேர் என்னது? ப்ராக்டிஸ் எல்லாம் ஓகே. முக்கியமா பக்திலாம் மாதாஜி பிறகு மாதே சின்சியர் ஓகே. மாதாஜி என்ன பிடிச்சிருக்காங்க, இவன் என்ன வார்த்தையை பட் தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. சின்சியரிட்டி ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் இல்லை பற்றி பிரச்சனை மாதாஜி. சாது சங்கம் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நல்ல வேர்ட்ஸ், அந்த கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். மதி எஸ்டே ஆல்சோ ஐ டோல்ட் ரெடி மாதாஜி. எஸ்டே நான் சொன்னேன். நான் என்னென்னா நம்ம இப்போ உதாரணம் வச்சிங்கன்னா இந்த ஆல்டருக்குள்ளே இருக்கிறது யார் இருக்கா? பகவான் பகவான் பக்தர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆல்டருக்கு வெளியே இருக்கோம். நம்ம இந்த ஆல்டருக்கு வெளியே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பொதுமக்கள், இந்த லோகத்தில் ஜீவாத்மகா. அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பகவான் லோகத்தில் உள்ளவங்க. ஓகேவா? இதான் டிஃப்ரெண்ட். புரியுதா? புரியல மாதாஜி? அந்த லோகத்தில் அங்கே இருக்கிறவங்க யாருங்க? அங்கே இருக்கிறது யார் மாதாஜி? பகவான் லோகத்தில் உள்ளவங்க. பகவானும் சரி, பக்தர்களும் சரி. இந்த ஆல்டருக்கு பின்னாடி அந்த சவுருக்கு தான் இருக்கணும். நம்மளாம் யார்? இந்த சாக்கடை உலகத்தை மாட்டியிருக்கோம் நம்ம. கரெக்டாக இல்லையா? ஓகே மாதாஜி, மனசு வலிக்கும். ஏன் அப்புறம் சாக்கடை சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லுவோம் மாதாஜி நான். ஏன்னா இந்த உலகத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். நோ, இஸ் மாயா ஜெக. 2 ஃபேஸ் இருக்குது இந்த உலகத்துக்கு. ரொம்ப நல்லதுன்னு காமிச்சு பின்னாடி நம்மளை ஏமாற்றோம். இந்த சாக்கடை உலகத்தை மாட்டியிருக்கோம் நம்மளாம் இங்கே இருக்கிறோம். நம்ம ஏன் வந்து கிருஷ்ண பக்தி வந்து நம்ம ஏன் வந்து ஹாப்பியாக இல்லை, ஏன் இவ்வளோ சோமான பிரச்சனை? காரணம் என்னென்னா, பிகாஸ் நம்ம வந்து நாட் கனெக்ட் டு பகவான், நாட் கனெக்ட் டு சாது வைஷ்ணவா. பகவான் பக்தர்கிட்ட அந்த மூட் கனெக்ட் ஆகலை. சும்மா கனெக்ட் ஆகல, அந்த மூட் கனெக்ட் ஆகலை. அவங்க எந்த மூட்டில் இருக்கிறாங்களோ அந்த மூட்டோடு நம்ம கனெக்ட் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே எப்படி இருப்பீங்க? பழனி ஃபுல் டான்ஸு உண்மையா இல்லையா? ஒரு இறப்பி விட்டு போகிறீங்க, எப்படி இருப்பீங்க? அங்கே டான்ஸ் ஆட முடியுமா? இங்கே விழுவோம்.
அங்கே என்ன சோகமாயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த காலெலாம் பக் பண்ணிட்டோன்னே வந்தோடனே என்னது நீங்கள் ஒரு சொந்தக்காரனா திடீர்னு பரணி சொல்லிட்டு கத்தி எழும்போது முடிஞ்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக் கலந்துருவீங்க. உஷா உஷான்னு மற்ற கழிப்பா நீங்கள் கலந்துருவீங்க. பிகாஸ் அந்த மூட்டோட நம்ம கனெக்ட் ஆகணும். பட் நம்ம பகவான் எனக்கு கிருஷ்ண பக்தி ஆச்சாரிய மூட்டோட ஒன்றும் நம்ம கனெக்ட் ஆகலை. நம்ம ஃபார் அவே, நம்ம இன்னும் தூரத்தில் தான் இருக்கோம். தட்ஸ் வாய் ஸோ மச் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதாவது ப்ராப்ளம் ஓகே. பட் நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பிரிட்ஜ் வந்து என்னது, அவங்க சொல்கிறத கேட்கணும். இது சிரவணம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, அவர் கை தெரியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீ பாலச்சந்திராதிக்கு, ஜெய் ஜெகநாத் சுபத்ரா மாராணிக்கு, ஜெய் ராதா கோபால் ஜூக்கு, ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி, கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஓகேவா? நானா எதுவும் நடத்தல மதஜி, அதுவாக நாளைக்கு கவலை கற்று கை தட்டுறது இல்லை ப்ரோ. அது நான் நடந்தோம், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது என்னோட திறமை மதஜி. எஸ், என்ன கொஸ்டின்?